ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் பாகம் 3க்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்ற இன்றைய தலைப்பின் முக்கியமான வசனமாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து உங்கள் மத்தியிலே சிந்திக்க விரும்புகிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். பிரியமானவர்களே, கடந்த பாகத்திலே நாம் சிந்தித்ததை போல நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் மாம்சத்தின் கிரியையை அழித்து போட வேண்டும். மாம்சம் என்றால் என்ன? ஒன்று, நம்முடைய சரீரம். இரண்டாவது, நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நமக்கு இருக்கக்கூடிய பழைய சுபாவம், விழுந்து போன சுபாவம், ஆதாமின் சுபாவம், பாவ சுபாவம். பிரியமானவர்களை, பிறக்கும் போதே நாம் பாவ சுபாவத்தோடு பிறந்திருக்கிறோம். அதனாலே இந்த உலகத்தில் வாழும்போது நாம் அனைவரும் பாவம் தாராளமாய் செய்கிறோம். நமக்கு பாவம் செய்ய யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு நாம் பாவத்தை தாராளமாய் செய்கிறோம். காரணம் என்னவென்றால் நமக்கு இருக்கக்கூடிய பாவ சுபாவம். ஆனால் அதே வேளையிலே நாம் ரட்சிக்கப்படுகிற வேளையிலே ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளாக தெய்வீக சுபாவம் கொடுக்கப்படுகிறது. புதிய சுபாவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியானவர் ஆவியின் கனியை நம்மிலே உற்பத்தி செய்ய விரும்புகிறார். ஆனால் மாம்சம், அதாவது பழைய சுபாவம், நமக்குள்ளாக மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்த விரும்புகிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் 17 காரியங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையிலே நான் கடந்த பாகத்திலே உங்களுக்கு சொன்னபோது அந்த மாம்சத்தின் கிரியைகள் 17 காரியங்களை 4 பிரிவுகளாக பிரித்தோம். ஒன்று, பாலியத்துக்குரிய பாவங்கள், செக்ஷுவல் சின்ஸ். அதுதான் இப்பொழுது நாம் வாசித்த கலாத்தியர் 5:19 இருக்கிறது. முதலாவது வருவது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். அடுத்து வருவது விக்கிரக ஆராதனைக்கு அடுத்த பாவங்கள், விக்கிரக ஆராதனை, பெல்லி சூனியம். அடுத்தது நாம் கோபத்தினாலே செய்யக்கூடிய பாவங்கள், அவைகளை குறித்தான காரியங்கள் பின்னாலே வருகிறது. கடைசியாக குடித்துவிட்டு செய்யக்கூடிய பாவங்கள், அவைகளை. இப்படியாக நாம் இந்த மாம்சத்தின் கிரியைகளை 4 பிரிவுகளாக பிரித்தோம். அந்த வரிசையிலே முதலாவது வருவது பாலியத்துக்குரிய பாவங்கள், பால் உறவுக்கு அடுத்த பாவங்கள், செக்ஷுவல் சின்ஸ். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். விபச்சாரம் என்றால் என்ன? மூல பாஷையிலே இதற்கு மோய்கியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சட்டத்துக்கு விரோதமான தன்னுடைய மனைவியோ அல்லது கணவர் தவிர வேறு ஒருவரோடு செய்யக்கூடிய பாலுறவு தான் இந்த விபச்சாரம். தேவன்தான் பாலுறவை ஏற்படுத்தினவர். ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆகவே பால் உறவு என்பது, பால் உணர்வு என்பது, இது பாவத்தின் பின்னாலே வந்த ஒரு உறவோ ஒரு உணர்வோ அல்ல. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே பூமியிலே மனுக்குலத்தின் இன விருத்திக்காக தேவன் ஆசீர்வாதமாக கொடுத்ததுதான் இந்த பால் உணர்வு, பால் உறவு. ஆனால் சாத்தான் என்ன செய்து விட்டான்? அதை தவறான காரியங்களை செய்யும்படியாக தூண்டி விடுகிறான். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பழைய சுபாவம், நம்முடைய துணையாளர் தவிர கணவனோ அல்லது மனைவியோ நாம் திருமணத்தில் இணைக்கப்படும் போது இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து திருமண உறவிலே இணைந்தோம். ஆனால் நம்முடைய துணையை விட்டுவிட்டு வேறு ஒருவரோடு தகாத பால் உறவு கொள்ளும் போது அதைத்தான் வேதம் விபச்சாரம் என்று அழைக்கிறது. பிரியமானவர்களே, இது விபச்சாரம் என்பது வெறும் செயலிலே ஈடுபடும் போது மட்டும் வருகிற காரியம் அல்ல. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். இருதயத்தின் இச்சையினால்தான் மனிதன்
தன்னுடைய இச்சை நிறைவேற்ற பாவத்திலே ஈடுபடுகிறான். உதாரணமாக தாவீது என்ற ஒரு பெரிய ராஜா இருந்தான். அவன் ஒரு முறை அரண்மனை உப்பருகையிலே உலாவும் போது தன்னுடைய வீட்டிற்கு பக்கத்திலே குளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்தான். பார்த்த உடனே அவனுடைய இருதயத்திலே இச்சை தோன்றினது. அவளை அழைத்து வரும்படியாக செய்து அவளோடு கூட தகாத பாலுறவு கொண்டான். இது விபச்சாரம். ஆனால் தாவீது குளிக்கிற அந்த பெண்ணை பார்த்த அதே வேளையிலே அவன் விபச்சாரம் செய்து விட்டான். பிறகுதான் அந்த இச்சை கர்ப்பம் தரித்து அவனுக்கு பாவத்தை உருவாக்கினது. அதனாலதான் யோசேப்பு என்ற ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தான். அவன் ஒரு வீட்டிலே அடிமையாக இருந்தான். அந்த வீட்டினுடைய எஜமாட்டி அவன் மேல் ஆசை கொண்டு என்னோடு கூட வந்து சயனி, என்னோடு பால் உறவு கொள் என்று அவனை அழைக்கிறாள். தினந்தோறும் அழைக்கிறாள். ஆனால் அவனுக்கு தெரியும் இது தகாத உறவு, தான் கொள்ளக்கூடாது என்று அவளை அவன் கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கவில்லை. இருதயத்திலே அவன் விபச்சார எண்ணத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே ஒரு நாளிலே வீட்டிலே அவளுடைய கணவனும் வீட்டிலே எந்த வேலைக்காரனும் இல்லாத வேளையிலும் கூட அவள் இவனை பாலுறவுக்கு அழைத்த போது இவன் செய்ய மறுத்து விட்டான். இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தன் வஸ்திரத்தை விட்டுவிட்டு ஓடி போனான். யோசேப்பு விபச்சார செயலை தவிர்த்ததற்கு காரணம் என்ன? அவன் தன் பார்வையை சுத்தமுள்ளதாக காத்து கொண்டான். அவனுடைய இருதயத்திலே தகாத எண்ணத்திற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. அதனால்தான் யோபு 31:1 யோபு என்ற பக்தன் இப்படியாக சொல்லுகிறான், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி. ஒரு பெரிய பக்தன் இவன். உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் இவனை குறித்து பலமுறை சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் இவன் கண்களோட உடன்படிக்கை செய்தான். அதனாலே விபச்சாரம் என்பது ஒரு தகாத காட்சியை தகாத விதமாய் கண்டு இருதயத்திலே இச்சை தோன்றுகிறதல்லவா, அதற்கு பேர் தான் விபச்சாரம். அந்த இச்சை அது அறிக்கை செய்து விட்டுவிடப்படாவிட்டால் இது செயல் வடிவிலே வந்து பாவத்திலே மக்கள் விழுகிறார்கள். பிரியமானவர்களே, அடுத்து இந்த வரிசையில் வருவது வேசித்தனம். வேசித்தனம் என்பது மூல பாஷையிலே பொர்னேயா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு வேசியோடு படுக்கையிலே விபச்சாரம் செய்வது என்று அர்த்தம். வேசியோடு தகாத உறவு கொள்வதற்கு பேர்தான் வேசித்தனம். சில வேத வல்லுநர்கள் விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்துக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால் திருமணம் ஆனவர்கள் செய்யக்கூடிய தகாத பாலுறவிற்கு பேர்தான் விபச்சாரம். திருமணம் ஆகாதவர்கள் தகாத உறவு கொண்டால் இதற்கு பேர் வேசித்தனம் என்று சொல்லுகிறார்கள். பொர்னேயா என்ற அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்தான் போர்னோகிராஃபி என்ற ஆங்கில வார்த்தை வந்திருக்கிறது. போர்னோகிராஃபி என்றால் என்ன? வேசித்தனம். கிராஃபி என்று சொன்னால் எழுத்து என்று அர்த்தம். அதாவது இன்றைக்கு ஆபாசமான புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபாச காட்சிகள் புஸ்தகத்திலே படமாகவும் அல்லது எழுத்து வடிவிலும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கிற மக்கள் இருதயத்தில் இச்சை கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு எழுத்துக்கு மிஞ்சி சமூக ஊடகங்களிலே காட்சிகள், ஆபாச காட்சிகள் வருகின்றன. மக்கள் அதை பார்க்கும்போது, அந்த ஆபாச பேச்சுக்களை கேட்கும்போது மக்களுடைய உள்ளத்திலே இந்த மாம்ச இச்சை தூண்டப்படுகிறது. அவர்களுக்கு சமயம் வாய்க்கும் போது செயலிலே ஈடுபட்டு விபச்சாரமோ அல்லது வேசித்தனமோ செய்கிறார்கள். மூன்றாவது, இந்த பாலுறவுக்கு அடுத்த பாவங்களில் வருகிற பாவம் அசுத்தம். இந்த அசுத்தம் என்ற வார்த்தைக்கு அக்கத்தார்சியா என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அசுத்தம், அதாவது ஒரு புண் இருக்குமானால் அது கழுவப்படாமல் மருந்து போடப்படாமல் இருந்தால் அதிலிருந்து அசுத்தமான சீழ் வரும். இந்த மூல பாஷையில கிரேக்க வார்த்தை அந்த சீழை குறிக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, சில மரங்கள் அதனுடைய கிளைகள் நறுக்கப்படாவிட்டால் அது அசுத்தமாக காட்சியளிக்கும். அந்த வார்த்தையும் அக்கத்தார்சியா என்ற வார்த்தை குறிக்கிறது. இப்போ சில
இடங்களில் பார்க்கும்போது சில பொருட்கள் தாறுமாறாய் கிடக்கும். அது ஒழுங்காக அடுக்கி வைக்கப்படாமல் அந்த இடமே அசுத்தமாய் காட்சியளிக்கும். அதையெல்லாம் இந்த வார்த்தை குறிக்கிறது. அதே போல ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கட்டுப்படுத்தப்படாத இந்த ஆபாச இச்சைகள், பாலுறவுக்குரிய இச்சைகள் நிறைந்திருக்குமானால் அதுதான் அசுத்தம் என்று வேதம் அழைக்கிறது. ஆகவே இந்த அசுத்தம் அகற்றப்பட்டால்தான் மனிதன் இந்த பாலுறவு பாவத்திற்கு விலகி ஜீவிக்க முடியும். இந்த பட்டியலில் கடைசியாய் வருவது காம விகாரம். இதனுடைய மூல பாஷையில் அசல்கேயா என்பது. இந்த அசல்கேயா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் கட்டுப்படுத்தப்படாத இச்சை என்ற அர்த்தம். இன்றைக்கு சிலர் உணவை குறித்தோ அல்லது இந்த பாலுறவை குறித்தோ எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய வியாதி நிமித்தம், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் நிமித்தமாக சில உணவுகளை அவர்கள் தவிர்க்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய இச்சைக்கு இடம் கொடுத்து சாப்பிட வேண்டியதற்கு மிக அதிகமாய் சாப்பிட்டு விடுகிறார்கள். கட்டுக்கடங்காத இச்சை. அதே போல பால் உறவு என்பது தன்னுடைய துணையாளரோடு கூட தான் செய்ய வேண்டும். தன்னுடைய மனைவியோ அல்லது தன் கணவனோடு கூட செய்யப்பட வேண்டும். ஆனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுக்கடங்காத ஆசை, இச்சை, கட்டுப்படுத்தப்படாத ஆசையினாலே இவர்கள் திருமண உறவுக்கு வெளியிலே பாலுறவு கொள்ளுகிறார்கள். இதைத்தான் காம விகாரம் என்று வேதம் அழைக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் தங்களை குறித்து என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு உணர்வும் இல்லாமல் ஆபாசமாக துணிகரமாக செய்யக்கூடிய பாவத்திற்கு பேர்தான் காம விகாரம். இந்த பாலுறவுக்கு அடுத்த காரியங்கள் 4 காரியங்களை மாம்சத்தின் கிரியைகளாக பவுல் பட்டியலிடுகிறார். அதனுடைய மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொல்லி சற்று விளக்கத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த 4 காரியங்களும் மனிதனுடைய இருதயத்திலே பழைய சுபாவத்திலிருந்து வெளிப்படுத்துறது. இதுதான் தேவனுடைய ஆவியானவருடைய கனிக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று 9 காரியங்கள் இருக்கிறது. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆனால் இந்த மாம்சத்தின் கிரியை பாருங்கள், இது பிறருக்கு பொல்லாங்கு செய்யக்கூடியது. தன்னுடைய மனைவி அல்லது கணவனுக்கு முதலாவது இது துரோகம் செய்கிறது. இந்த விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் அடுத்த குடும்பத்தையும் கெடுக்கிறது. இதற்கு இடம் கொடுத்த அநேகர் இதனாலே அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாவீது என்ற மனிதன் பத்சேபாள் என்ற புளிக்கிற பெண்ணை பார்த்தபோது அவளோடு தகாத உறவு கொண்டான். பிறகு அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். அவள் கர்ப்பவதியானாள். இந்த விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் பாவத்தை செய்யும் போது அனித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் இது பயங்கரமான விளைவை கொண்டு வரும். தாவீது ராஜா, ஆனால் அவள் கர்ப்பவதியா இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பின உடனே அவனுடைய இருதயத்துக்குள்ளாக பயம் வருகிறது. பாவம் செய்கிற, இப்படிப்பட்ட பாலுறவுக்கு அடுத்த பாவத்தை செய்கிற மக்கள் தாங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவர்களுக்கு வருகிற முதலாவது உணர்வு பயம். யோசேப்புக்கு அந்த பயம் இருந்ததா? இல்லை. ஏனென்றால் அவன் பாவத்தை தவிர்த்தான். ஆனால் தாவீதிற்கு பயம் வந்தது. எப்படியாவது தந்திரமாக, இது தன்னுடைய பாவம் அல்ல, அவளுடைய புருஷன் மூலமாகத்தான் இந்த கரு உண்டானது என்று தாவீது நாடகமாட முற்பட்டான். அவனுடைய நாடகம் பலிக்கவில்லை. கடைசியிலே பத்சேபாளுடைய கணவனாகிய உரியாவை பட்டயத்தினால் கொல்லும்படியாக தாவீது செய்கிறான். பாருங்கள், ஒரு பாவம் இன்னொரு பாவத்திற்கு வழி வகுக்கிறது. அதனாலே தாவீது என்ன நினைத்தான், தன்னுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டது. பத்சேபாளை அழைத்து அவளை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவன் வந்து தாவீதனுடைய பாவத்தை உணர்த்தும் போது தாவீது மனம் திரும்பி அழுகிறான். கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஆனாலும் தாவீது ஒரு விபச்சாரம், ஒரு கொலை செய்தான் பத்சேபாள் விஷயத்திலே. ஆனால் தாவீதனுடைய வீட்டிலே 4 கொலைகள் நடந்தது. பல்வேறு பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் விபச்சார உறவினால் பிறந்த அந்த குழந்தை கொல்லப்பட்டது. அப்சலோம் கொல்லப்பட்டான், அதோனியா கொல்லப்பட்டான், அம்னோன் கொல்லப்பட்டான். தாவீதினுடைய குடும்பத்திலே 4 குமாரர்கள் கொல்லப்பட்டார்கள். தாவீது பத்சேபாலோடு விபச்சாரம் செய்தான். அம்னோன் தாமார் என்ற தாவீதினுடைய மகளை கற்பழித்தான். அப்சலோம் தாவீதினுடைய மறுமனையாட்டிகளோடு கூட விபச்சாரம் செய்தான். பாருங்கள், பாவம் விளைவுகள் இல்லாமல் இருக்காது. அதனுடைய விளைவுகள் பயங்கரமாயிருக்கும். ஆகவே மாம்சத்தின் கிரியைகளை
ஆவியினால் அழிப்போமா? ஆவியானவருடைய உதவியை நாடி ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும்போது இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொண்டு வெற்றி வீரர்களாய் நாம் வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் யோசேப்பு போல கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தர் நம்மை வல்லமையாக அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்துவார். ஆகவே இப்படிப்பட்ட ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ ஆண்டவர் எனக்கும் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன்.